தன்னோட மகள் நல்லா படிக்கணுன்றதுக்காக அதே கிளாஸ்ல அம்மாவும் சேர்ந்து படிச்சா எப்படி இருக்குன்றத மையமா வச்சு உருவாகி இருக்க திரைப்படம் நீல்பட்டே சன்னாட்டா. இந்த திரைப்படத்தை தமிழ்ல அம்மா கணக்குன்ற பெயர்ல உருவாக்கி இருக்காங்க. அமலா பால், யுவா, ரேவதி ஆகியோர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தை தனுஷ் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். நான் ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேல மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும்தான் எனக்கு காட்டினாரு. நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தேன். அதுக்கப்புறம் முழு படமும் பார்த்தேன். இது நிச்சயமாக சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு படிக்கிற குழந்தைங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, அதை பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாக லைஃப்பில் வரணுங்கிறது ஒரு அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அப்படிங்கிறது குழந்தைங்களும் புரிஞ்சுக்கணும். எதுக்கு அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. In the movie Amma Kanakku is a very very important story which needs to be told in our country, and I truly feel that this movie is about that your past or your present doesn't decide your future. So education is a very very important thing. It's a story about a relationship between a mother and a daughter, about a father and a son, about a parent and a child. And we all feel that in this day and age it's very very important that the child respects their parents' struggle, because each one of us are working very hard to make sure that we give a brighter future for our children. இந்த ஃபிலிம் பற்றி ஃபஸ்ட் சொல்லணுன்னா, இந்த ஃபிலிம் இப்போது எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பிகாஸ் அம்மா பொண்ணு பேரண்ட்ஸ் பசங்களுக்குள்ள உள்ள கான்ட்ராவர்சிஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது, அதெல்லாம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த படம் சொசைட்டிக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்க்கணும். ப்ளஸ் என்னோட ப்ரொடியூசர் அங்கிள் தனுஷ் அங்கிள், டிஓபி அங்கிள், ராய் அங்கிள், அப்புறம் அம்லா பால், டிரெக்டர் மேம், எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் டு கிவ் மீ சச் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நீல்பட்டே சன்னாட்டா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, why don't you watch it-ன்னு கேட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரின்னு கேட்டால் ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன். ரேவதி மேம் எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். நான் கேட்டேன், சரி அப்போது பொண்ணோட கேரக்டர் தானே பண்ணுறேன், இல்லை அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே, எத்தனை வயசு இருக்கும் பொண்ணுக்குன்னு கேட்டால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. ஐயோ டி கல்யாணம் பண்ணோன்னே எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பட் நான் நீல்பட்டே ஒரு ரஃப் வெர்ஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது அம்மா பண்ணுறது இவ்வளோ பெரிய பொண்ணு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லை. எனக்கு அந்த சாந்தின்ற கேரக்டர், அந்த ஃபிலிம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஆஸ் இட் இஸ். அமலா பாலுக்கு இது கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை இப்போவே சொல்கிறேன். நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், அது அவங்களுடைய கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் அவங்க நிச்சயமாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்த வருஷம் எல்லா அவார்டையும் நிச்சயமாக அவங்க தான் வாங்குவாங்க. அது இப்போவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அஸ்வினி பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக. நீங்கள் டீசர் பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் அட் ஆல் அ சீரியஸ் ஃபிலிம், பட் வி ட்ரைட் கன்வேயிங் அ வெரி சீரியஸ் மெசேஜ். And so this entire process of the preparation for the character mentally and physically, and ஒரே ஒரு ட்ராக்ல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். ஸோ அந்த ட்ராக்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஒரு ப்ரொசஸ் இருந்தது என்டையர், ஈவன் த ஷூட்டிங் ஆஃப் த ஃபிலிம். இந்த படத்துக்கு ஒரு வரமாகவும் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இசைஞானி இளையராஜா சார் அவரோட மியூசிக் கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பெருமை எங்களுக்கோ இல்லை எங்கள் நிறுவனத்துக்கோ இதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். ராஜா சார் மியூசிக் இந்த படத்துக்கு கிடைச்சது. அஸ்வினி, அமலா எல்லாமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஒரு அமலா பாலோட ஒரு க்ளோஸ்அப்க்கு ராஜா சார் மியூசிக் வாசிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய இது எதுவுமே தேவையில்லை. ஸோ we are really honored with his music.
அண்ட் இப்போது சீக்கிரம் இன்னும் கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகிடும். நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். தகுதியான படத்துக்கும் தரமான படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே தவறுனதில்லை. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபில்மும் ஒரு முக்கியமான ஃபில்மும் சொசைட்டியில் போய் சேர்றதுக்கு உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக எங்களுக்கு தேவை.